வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜோதிர் லதா கிரிஜா அவர்கள் எழுதிய காதலோ காதல் அத்தியாயம் 5. அன்று முழுவதும் கௌசல்யாவால் வைதேகியை பார்த்து தனக்கும் அப்துல்லாவுக்கும் இடையே நடந்த உரையாடலை பற்றி தெரிவிக்க முடியவில்லை. எனவே அவள் மறுநாளுக்காக காத்திருந்தாள். மறுநாள் சற்று ஓய்வான நேரத்தில் அவள் வைதேகியிடம் அதை பற்றி சொன்னதை வைதேகி முழுசாக ஏற்றுக்கொண்டாள். நீ பேசினதெல்லாம் ரொம்ப சரிதான் கௌசல்யா. அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரணுங்கிற மாதிரி நான் அவர்கிட்டவே பேசினது அசட்டுத்தனம்தான். நல்ல ஒரு மனசை புண்படுத்துகிறோங்கிற ஆதங்கத்தினாலே தான் இது மாதிரியான பேச்செல்லாம் நமக்கு வந்துடுறது. எமோஷனலான நேரத்திலே நாம் பேசுகிற பேச்சுக்களோட விளைவுகளை பற்றி யோசித்து பார்க்க தோன்றதில்லை. நீ சொன்னது மாதிரி இனிமே ராபர்ட்டோட கூடிய வரைக்கும் பேச்சே வச்சுக்க கூடாதடி. ஆம்பளைங்கள் சந்தர்ப்பத்தை மறுபடியும் எதிர்பார்க்குறவங்க. தனக்கு பிடிச்சிட்ட பெண்ணை எப்படியாவது அடைஞ்சிடும்னு நினைக்கிற ஜாதி. அதனாலே அவாய்ட் தான் பண்ணியாகணும். நான் தான் உனக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு அந்த அப்துல்லாவுக்கு சந்தேகம். அவளுக்கு சொந்த புத்தி இல்லையா என்ன? இல்லை நீ அறியாத பாப்பாவா? அதானே வைதேகியையும் கௌசல்யாவையும் வெல்ஃபேர் செக்ஷனுக்கு மாற்றியிருப்பதாக அன்று பிற்பகல் 4 மணிக்கெல்லாம் அலுவலரின் உத்தரவு வந்துவிட்டது. ராபர்ட்டின் முகத்தில் உயிரே இல்லாததை வைதேகி கவனித்தாள். மறுநாள் புதிய பிரிவில் சேருவதென்று இருவரும் முடிவு செய்தார்கள். புதிய பிரிவில் சேர்ந்ததற்கு பிறகு முன்போல் ராபர்ட்டை சந்திக்கிற வாய்ப்புகள் பெருமளவுக்கு குறைந்து போய்விட்ட போதிலும் அங்கு வேலை செய்த தன் நண்பன் ராமுவை பார்க்கும் சாக்கில் அவன் அடிக்கடி அங்கு வரத் தொடங்கியதை அவர்களால் தடுக்க முடியவில்லை. என்னடா ராபர்ட், என் மேலே புது கருணை, அடிக்கடி வர இப்பெல்லாம் என்று ராமு அவனை கிண்டலாய் கேட்டபோது வைதேகி திகைத்து போனாள். தொடர்ந்து அவனே உன் பழைய தோஸ்துகளை பார்க்க வர, அந்த சாக்கில் என்னோடு பேசிட்டு போற, அதானே என்று வேற அவன் சிரித்து கொண்டே கேட்டது வைதேகிக்கு சுருக்கென்றது. ராபர்ட் ஒன்றுமே சொல்லாமல் சிரித்து கொண்டு நின்றான். பாருங்க கௌசல்யா, உங்கள் 2 பேரையும் பார்த்து பேசுறதுக்கு தான் நான் வரையனாம் என்றும் சகஜமாய் சொல்லி சிரித்தான். கௌசல்யாவும் வைதேகியும் சிரித்துவிட்டு பேசாதிருந்தார்கள். அவன் போன பிறகு, ஏண்டி கௌசல்யா, ராமு சொன்னதை கேட்டியா? ஏதோ அர்த்தம் வச்சு பேசினது மாதிரி இல்லை என்றாள். எனக்கு அப்படி தெரியல, ஆனாலும் அப்படியும் இருக்கலாம். ராபர்ட்டும் முன்ன மாதிரி நம்ம கூட வளன்னு பேசுறது இல்லையா? ஏதோ வரார், 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறார். அதனாலே தப்பாக நினச்சிக்க பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் ராமு அப்படி கேட்டது எனக்கும் சுருக்குன்னு தான் இருந்ததடி வைதேகி. எங்கூட பேச வேணாம்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் புண்படுத்துறது தான் ஆகிடும். தவிர அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நேற்று வரைக்கும் கும்மாளம் போட்டுட்டு திடீர்னு பேச்சை கூட நிறுத்திட்டாங்க. இந்த பொண்ணுங்க 2ம் தாங்களே கேட்டுண்டு செக்ஷன் மாற்றிட்டாங்க. ஏதோ நடந்திருக்கணும் அப்படின்னு காதை கடிப்பாங்க. அதுக்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஆமாமா, அவள் சொல்லி கொண்டிருந்த கணத்தில் அப்துல்லா பிரிவுக்குள் நுழைந்து கொண்டிருந்தான். அவர்கள் புதிய பிரிவுக்கு வந்த பிறகு அப்துல்லா அன்றுதான் முதன்முறையாக அங்கு வந்தான். என்ன அப்துல்லா, இந்த ஆஃபீஸ் தானா? என்ன ஆளையே காணோம் என்று வைதேகி தான் கேட்டாள். நீங்கள் எந்த ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸிலே தான் நானும் இருக்கேன் என்று அப்துல்லா இடுக்காய் பதில் இருந்தான். கௌசல்யா வாய்விட்டு சிரித்தாள். அந்த சிரிப்பில் வெளிப்பட்ட அர்த்தம் அப்துல்லாவின் முகத்தை சுருக்கியது. அப்துல்லா சமாளித்து கொண்டு கௌசல்யாவுக்கு எதிரில் உட்கார்ந்தான். எப்படிங்க இருக்கு புது செக்ஷன் வேலை என்று இயல்பாக விசாரித்தான். வைதேகி தலையை குனிந்து கொண்டிருந்தாள். இனிமே தான் தெரியணும். உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்று குரலை தாழ்த்தி கொண்டு பேசின அப்துல்லா சுற்றுமுற்றும் பார்த்தான். குறிப்பாக வைதேகியின் பக்கம். வைதேகியின் செவிகளில் அவன் கேட்டது விழுந்தாலும் அவள் ஆவல் காட்டாது உட்கார்ந்து கொண்டிருந்தாள். என்ன விஷயம்? அப்துல்லா குரலை மிகவும் தாழ்த்து கொண்டு சொன்னான். ராபர்ட்டுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அவன் கண்டிப்பாக முடியாதுன்னுட்டாங்க. ரொம்பவும் பணக்கார பொண்ணு, சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குது, ஒரே பொண்ணு வேற. அவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணுறவர், சொத்து 3 லட்சம் இருக்குது. அப்படியும் இந்த மடையன் வேணாம்ட்டாங்க. கௌசல்யாவுக்கு ஆத்திரம் வந்தது. என்கிட்ட எதுக்குங்க அப்துல்லா இதையெல்லாம் சொல்கிறீங்க? யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்வீங்கிற நம்பிக்கையால் தான். சொன்னால்
இப்படி ஒரு பெரிய இடத்தை வானாம்னு சொல்லணும்னா அவன் மேலே எம்பிட்டு பிரியம் வச்சுருக்கணுங்கிறதை புரிஞ்சிக்க வேண்டியவங்க புரிஞ்சுப்பாங்களே. நான் ஒன்று சொல்லட்டுமா அப்துல்லா? சொல்லுங்கள். ராபர்ட்டுடைய லவ் பற்றியே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. மனநிலைங்கிறது ஒன்றுக்கும் உண்டுங்கிறத எப்படி மறந்து போகிறீங்க? உங்கள் ராபர்ட் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தால் கூட வைதேகி அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டாங்கிறதே நானும் உங்களுக்கு சொல்லலாம் இல்லையா? நீங்களே அதை சொல்லிடுறதா? கௌசல்யாவுக்கு 2வது தடவையாக ஆத்திரம் வந்தது. அப்போ எங்கே பேசணுமோ அங்கேயே பேசுங்க, எங்கிட்ட இந்த டாபிக் பேசாதீங்க என்று அவள் சற்று கோபமாய் சொன்னாள். முனுக்குன்னு உங்களுக்கு கோபம் வந்துடுது கௌசல்யா. இம்பிட்டு கோபம் ஆகாது. பின்ன என்ன? நீங்கள் பேசுகிற பேச்சு மட்டும் ஒழுங்காக இருக்க வேண்டாமா? இப்போ ஒழுங்கு தவறி நான் என்னத்தை பேசிவிட்டேனா? இதை பாருங்க அப்துல்லா, இனிமேற்பட்டு என்கிட்ட இதை பற்றி பேசாதீங்க. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. அதனாலே வைதேகி கிட்டேயே பேசுங்க. நான் என்னத்துக்கு இந்த விவகாரத்தில்? ராபர்ட் பாடு அவ பாடு. அப்படி சொல்லாதீங்க கௌசல்யா. நண்பர்கள்ங்கிற முறையிலே நாம் இதில் பங்கு எடுத்துக்கிறோம். நான் ராபர்ட்டுக்கு எப்படியோ அப்படி நீங்கள் வைதேகிக்கு. நீயே போய் பேசிக்கிடான்னு நான் ஒதுங்கிடக்கூடாதா? அவன் ஏற்கனவே பேசி தோத்துட்டான். இருந்தாலும் மனசு கேட்கலே. அவன் மேலே அவன் பைத்தியமாக இருக்கான். அடிக்கடி கண் கலங்குறான். கடைசியாய் சொன்ன சொற்களை சற்று இறைந்த குரலில் வைதேகியின் செவிகளில் அவை விழுவதற்காக வேண்டும் என்று சொன்னான். வைதேகியின் முகம் மாறியதை ஓரத்து பார்வையால் மனத்தில் வாங்கி கொண்டான். அவன் முகத்தில் சிரிப்பு படர்ந்தது. அதுக்கு அவ என்ன பண்ணணுங்கிறீங்க அப்துல்லா? லவ்வுங்கிறது ஏற்கனவே நான் சொன்னபடி உங்களுக்கே தெரியாதா என்ன? தானாக ஏற்பட்ட உணர்ச்சி அல்லது எதிரொலி. அதை வலுக்கட்டாயமாக ஒருத்தர் மேலே திணிக்க பார்க்கறது வடிகட்டின ஐ எம் சாரி முட்டாள்தனம்ங்கிறீங்க. கௌசல்யா பதில் சொல்லவில்லை. சில வினாடி இடைவெளிக்கு பின்னர் ராபர்ட் நொறுங்கிட்டாங்க. அதனால தான் தாங்க முடியாமல் போய் நான் இதில் தலையிடுறேன். ராபர்ட் நல்லவங்க. என்னங்க இது நீங்கள்? எங்கள் வைதேகி மட்டும் நல்லவே இல்லையா? ஒரு ஆள் நல்லவங்களாக இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? மனசு உடஞ்சி எதனாச்சும் செய்துக்கிடுவானோன்னு பயமாக இருக்குங்க. அதான் திருப்பி இதை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன். தன்னை பற்றி அறிவு ஜீவின்னு சொல்லிக்கிறவங்க அவர். உங்களுக்கு தான் தெரியுமே. அதனாலே காதல் தோல்வியால் என்னமும் செய்துக்கு வரவங்கிற பயம் உங்களுக்கு வேணாங்க. அறிவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை கௌசல்யா. லவ்வுன்னு வந்துட்டா எவனுமே முட்டாள்தான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அது சரிங்க அப்துல்லா. ஆனால் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்திலே ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுட்டு தானே நாகரிகம். திருப்பி இஃப்டானிஸ் பண்ணுற மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? தவிர உங்களுக்கு என் மேலே நம்பிக்கையும் இல்லை. அதனால நீங்களே வைதேகிக்கிட்ட பேசுங்க. இல்லாட்டி அவரே வேணும்னாலும் அவகிட்ட பேசட்டும். என்னை விட்டுடுங்க. எதுக்கும் ஒரு வார்த்தை அதுக்கிட்ட சொல்லுங்க. ராபர்ட் ஒரு லட்சாதிபதியோட பொண்ணை, அதுவும் ஒரே பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டதை அப்போவாச்சும் அது மனசு இலகுதான்னு பார்ப்போம். ஒருவேளை அவங்க அப்பா அம்மாவுக்கு பயப்படுதோ என்னமோ. இதை பாருங்க அப்துல்லா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவளுக்கு இதில் துளியும் இஷ்டமில்லைன்னு. தயவு செய்து இனிமேல் என்கிட்ட இதை பற்றி பேசாதீங்க. அவகிட்டவே பேசிக்கிங்க. உங்களுக்கோ என் மேலே நம்பிக்கையும் இல்லை. கௌசல்யாவின் குரல் சற்று ஓங்கியது. அப்துல்லா ஒரு பெருமூச்சுடன் எழுந்து கொண்டான். தான் ராபர்ட்டின் காதல் பற்றியே பேசியிருக்க வேண்டும் என்பதை வைதேகி புரிந்து கொண்டதை அவள் முகமாற்றத்திலிருந்து அவனும் புரிந்து கொண்டான். என்ன வைதேகி, வேலையெல்லாம் எப்படி இருக்குது? பழைய செக்ஷனை விட கஷ்டமா இல்லை சுலபமா என்றான். வைதேகி தலை தூக்கி அவனை பார்த்து இயல்பாய் சிரித்த பின், இனிமே தாங்க தெரியும். வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த செக்ஷன் வேலையும் கஷ்டமில்லை இல்லையா என்றாள். ஆமாம், அந்த பக்கமே வரமாட்டேன்றீங்க. அதான் நீங்கள் வரீங்களே. அப்துல்லாவுக்கு மேலே என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அப்போ நான் வரேங்க என்று கிளம்பி போனான். அவனது தலை மறைந்த பிறகு, என்னடி கௌசல்யா இது, காலை சுற்றின பாம்பு கடிக்காமல் விடாதுங்கிற மாதிரி என்னாலே உனக்குன்னா இப்போ கஷ்டம் வந்திருக்கு என்று வைதேகி சொன்னாள். காதல்னு வந்துட்டா மனசு பைத்தியமாக ஆகிடும் போலிருக்கு. எப்படிப்பட்ட மனுஷன் ராபர்ட், எவ்வளோ கம்பீரமானவன் அவனாய் ஆயிட்டான்னு நம்பவே முடியலடி வைதேகி. அப்துல்லா சொன்னதை கேட்டியா? ராபர்ட் ஒரு லட்சாதிபதியோட ஒரே பொண்ணை வேணாம்ட்டானாம். எல்லாம் காதில் விழுந்ததுடி. விழுணும்ட்டு தானே அப்பப்போ
என் காது கேட்க பேசினான். நான் உன்னை கன்வின்ஸ் பண்ண மாட்டேங்கிறதா என் மேலே 2 பேருக்கும் அவநம்பிக்கை. இருந்தா இருக்கட்டும். நான் சொல்கிறது தானே நீ அவாக்கிட்ட சொல்கிற. நீ என்ன பண்ணுவ? பாவம். அது சரி, இதுக்கு என்னடி சொல்கிற? பாரு, உன் மேலே இருக்கிற லவ்னாலே எப்பேற்பட்ட பெரிய சம்பந்தத்தை வேண்டாம்ட்டான் பாரு. ராபர்ட்டை பற்றி அவர் இவர் என்று மரியாதையாகத்தான் இருவருமே குறிப்பிடுவது வழக்கம். இப்போது கௌசல்யா அவன் இவன் என்று ஒருமையில் குறிப்பிடுவதை வைதேகி கவனித்தாள். என்னாலே உனக்கும் கஷ்டமடி கௌசல்யா. இந்த அப்துல்லா வேற உன்னை இனிமே அடிக்கடி அறுப்பான்னு நினைக்கிறேன். ராபர்ட் நினைச்சா பாவமாகத்தான் இருக்கு. அதுக்காக மனசில் ஈடுபாடு இல்லாதப்போ ஒருத்தரை லவ் பண்ணிட முடியுமா? வைதேகி சிறிது மனத்தாங்களுடன் கூறினாள். கோச்சிக்காதடி வைதேகி, நான் இப்போ ஒன்றும் அவனே ரெக்கமெண்ட் பண்ணலை, ஜஸ்ட்டு சொன்னேன், அவ்வளோதான். இது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டிய கேஸுன்னு தான் தோன்றுறது. ஆமாம், அதான் புத்திசாலித்தனம். ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தொணத்தா அசடுகள் தான் அர்த்தம். ஆமாம். அந்த நேரத்தில் தொலைபேசி மணி அடித்தது. தலைமை எழுத்தர் எடுத்து பேசிவிட்டு, அம்மா கௌசல்யா, ஃபோன் உங்களுக்குத்தான் என்றார். கௌசல்யா எழுந்து சென்று பேசிவிட்டு வந்து உட்கார்ந்தாள். முகம் சற்று கடுகடுப்பாக இருந்தது. என்ன கௌசல்யா, முகம் ஒரு மாதிரி இருக்கு, யார் பேசினது என்று வைதேகி விசாரித்தாள். ராபர்ட் தான் பேசினார். என்னை ஒரு நிமிஷம் வந்துட்டு போக சொல்கிறார். பேசாமல் இருடி, போகாதே, வேறு வேலை இல்லை, மறுபடியும் அறுக்கு போகிறதுகள் என்றாள் வைதேகி. போய் பேசிட்டு வரேண்டி வைதேகி, 6 வருஷ சிநேகிதமாச்சு, சட்டுன்னு கட் பண்ணுறதுக்கும் மனசு வரமாட்டேங்கிறதடி என்று கௌசல்யா எழுந்து போனாள். 5 நிமிடங்களில் திரும்பிய அவள் யாரும் கவனிக்காத போது வைதேகியின் கையில் ஒரு உரையை கொடுத்தாள். ஏண்டி கௌசல்யா, இதையெல்லாம் வாங்கிட்டு வர? நான் படிக்காமையே கீழ்ச்சி போட்டுடுறேன் என்று வைதேகி சிடுசிடுப்பாய் அழுத்து கொண்டாள். அப்படியெல்லாம் பண்ணாதடி வைதேகி, என்னதான் எழுதியிருக்காருன்னு படிச்சு பாரேன். அப்புறம் நான் வாங்கிட்டு வராட்டா தபால்லே அனுப்புவார். அப்புறம் அது வேற யார் கையிலானும் சிக்கும். உனக்குத்தான் தெரியுமே, லேடிஸுக்கு வர கவர்களையெல்லாம் பிரித்து படிக்கிறதுக்கேனே சில பேர் இருக்கான்னு. அவா கையில் அது சிக்கணுமா? அதுக்கு இது தேவலித்தானே. படிச்சு பாரு. ஆற்றுக்கு போய் படிக்கட்டுமா இல்லை இங்கேயே படிக்கட்டுமா? உன் இஷ்டமடி. ஒன்றும் கேட்டுண்டு வைதேகி சுற்றுமுற்றும் கண்களை சுற்றிவிட்டு அந்த உரையை பிரித்தாள். அன்புள்ள வைதேகி, இக்கடிதம் எழுதுவது உங்களுக்கு பிடிக்கவில்லையானால் மன்னிக்கவும். என்ன முயன்றாலும் என்னால் மனசை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. ஊறுதலை காதல் என்பது துயரம் நிறைந்தது. அந்த துயரத்தை நான் பெரிதும் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவோ என்றும் என்னால் மனமாற்றம் அடைய முடியவில்லை வைதேகி. என் மீது கருணை காட்டுங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரனை போல் ஆக்கிவிட்டேன். நீங்கள் இல்லை என்றால் இனி இந்த பிறவியில் எனக்கு திருமணம் நிகழாது. உங்களினிடத்தில் பிறிதொரு பெண்ணை என்னால் கற்பனையும் செய்து பார்க்க இயலாது. உங்கள் மனம் மாறுகிற வரையில் நான் காத்து கொண்டிருப்பேன். நான் கெட்டவன் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். எனவே உங்கள் மனம் என் மீது இரக்கம் கொள்ளும் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கை மெய்யாகும் வரையில் நான் இப்படியே இருப்பேன். உங்கள் ராபர்ட். கடிதத்தை ராபர்ட் தமிழில் தான் எழுதியிருந்தான். வைதேகியால் உங்கள் ராபர்ட் என்கிற எழுத்துக்களை தாங்க முடியவில்லை. அவன் மீது தான் கொண்டிருந்த நட்பையும் மரியாதையையும் கடந்து அவளுக்கு அருவருப்பு ஏற்பட்டது. அவன் மனத்தில் தன்னை பற்றி எத்தகைய விகார எண்ணங்கள் எழுகின்றனவோ என்கிற நினைப்பில் அவள் கூசி போனாள். சுக்கலாய் அந்த கடிதத்தை கிழித்து உடனே கூப்பை குடியில் விசிறி அடிக்க வேண்டும் போல் அவளுள் சீற்றம் கிளர்ந்தது. ஆனால் அதை அடக்கியவாறு கடிதத்தை மடித்து கௌசல்யாவிடம் திருப்பி கொடுத்தாள். கௌசல்யா அதை படித்து பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சுடன் அவளிடம் திருப்பி கொடுத்தாள். கொடுத்துவிட்டு, இங்கே கிழிக்காதடி வைதேகி, ஆற்றுக்கு போய் கிழிச்சு போடு. யார் கையிலேயானும் கீழ்ச்சல்கள் கிடைச்சா அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து படித்து பார்க்க முயற்சிப்பாங்க. அதனாலே ஆற்றுக்கு எடுத்துட்டு போய் கிழிச்சு போடு. வைதேகி அவள் சொன்னபடி செய்வதற்காக அதை தன் கைப்பையில் வைத்து கொண்டாள். இதுக்கு பதில் எழுதணுமாடி கௌசல்யா? என்னை கேட்டால் கவனி இருந்துட்டு தான் நல்லது என்பேன். எனக்கும் அப்படித்தான் தோன்றுது. ஆனால் அது மறுபடியும் அவரை இன்னொரு லெட்டர் எழுத வைக்குமோன்னு பயமாக இருக்குடி. முடியாதுன்னு மறு பேச்சுக்கு இடமில்லாதபடி எழுதி போட்டுட்டா வம்பே இல்லை பாரு. அதுவும் ஒரு பாயிண்ட் தான். யோசிச்சு செய்டி. நீ என்ன சொல்கிற?
கட் அண்ட் ரைட்டுன்னு எழுதிடுறது சரின்னு தான் தோன்றது. சரி, நீயே கொண்டு போய் கொடுக்குறியா? கொடுக்குறேன். உனக்கு பிடிச்சவனோட நடக்கிற காதல் கடிதாசி போக்குவரத்தாக இருந்தால் சந்தோஷமாக செய்வேன். இது சந்தோஷ குறைச்சலோடு செய்கிற காரியமானாடி இருக்கு என்று கௌசல்யா சிரித்தாள். வைதேகி புன்னகை செய்துவிட்டு ஒரு கோப்புக்கு அடியில் வெள்ளைத்தாளை வைத்து கொண்டு ராபர்ட்டுக்கு பதில் எழுதத் தொடங்கினாள். அன்புள்ள ராபர்ட் அவர்களுக்கு உங்கள் கடிதம் கிடைத்தது. இனி இது போன்ற கடிதங்களை தயவு செய்து எனக்கு உங்கள் நண்பர்களில் யார் வாயிலாகவோ அல்லது தபால் வாயிலாகவோ அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை கடிதங்கள் எழுதினாலும் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் காத்து கொண்டிருந்தாலும் என் மனம் மாறாது. எனக்கு உங்கள் மீது அப்படி ஒரு எண்ணம் ஒருபோதும் வராது. எனவே நேரத்தை வீணாக்கி கடிதங்கள் எழுத வேண்டாம். எனக்கு வருகிற மாதம் நிச்சயதார்த்தம் நடக்கப் போகிறது. அதற்கு பிறகு 2 மாதங்களில் என் திருமணம் நிகழும். எனவே எனக்காக எந்த அசட்டு தியாகமும் செய்யாமல் அந்த பணக்கார பெண்ணை வளர்ந்து கொள்ளவும். எங்கள் வீட்டில் உண்மையாகவே எனக்காக வரன் பார்த்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இனி தயவு செய்து என்னை சந்தித்து பேசவோ எனக்கு கடிதம் எழுதவோ அப்துல்லாவை கௌசல்யாவிடம் அனுப்பி எங்கள் சார்பில் பேச செய்யவோ முற்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடிதத்தின் முடிவில் வைதேகி கையெழுத்து போடவில்லை. பிறகு அதை கௌசல்யாவிடம் காட்டினாள். கௌசல்யா அதை படித்துவிட்டு திருப்பி கொடுத்தாள். சரியா இருக்கு என்று அங்கீகரித்தாள். இன்னும் ஹார்ஷா இல்லையடி? இல்லடி வைதேகி, அப்படியே கடுமையான துணியில் இருந்தால் தான் என்ன? அப்போதான் அவருக்கு துளியானம் உரைக்கும். இல்லைனா மறுபடியும் நம்மளை மசிய வைக்கிற முயற்சிகளிலே ஈடுபட்டுட்டே இருப்பா. கடுமையாக விளக்கிறது ஒரு விதத்திலே நல்லது தான். அப்படின்னா இன்னும் கடுமையாக ஏதாவது சேர்க்கிட்டுமாடி? கௌசல்யா, போதுண்டி, இதுவே சரியாகத்தான் இருக்கு. மறுபடியும் எழுதினாலோ கொண்டாலோ அப்போ பார்த்துக்கலாம். 5 வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சேடி. அப்போ அப்படியெல்லாம் ஒருத்தர் மனசை ஒருத்தர் நோக அடிக்கப்படாது. அந்த முன்னுக்காகத்தான் நானும் பார்க்குறேன். ராபர்ட் இடத்துல வேற எவனாவது இருந்தால் பயங்கர கடுமையாக நடந்துருப்பேன். என்னடி பண்ணியிருப்ப பயங்கரமா என்று கௌசல்யா கிண்டலாய் கேட்கவே வைதேகி அவளை திகைப்புடன் பார்த்தாள். தொடர்ந்து இதை பார் வைதேகி, லவ் பண்ணுறதுங்கிறது பெரிய குத்தம் இல்லடி. அது இயல்பாக ஏற்படுற ஒன்று. ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்துக்க விரும்பி சொல்லி அனுப்பினாலோ இல்லை லெட்ரு எழுதினாலோ அவனை காலின்னு நாம் நினச்சிக்க வேண்டியதில்லை. பிடிக்கலையா நாகரிகமாக பதில் சொல்லிட்டு நாசுக்காக விளக்கிடணும். அதை விட்டுட்டு மேலதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது கொள்வது, அவனை காவாலின்னு நினைக்கிறது, இதெல்லாம் முட்டாள்தனமடி என்றாள் கௌசல்யா. கௌசல்யா சொன்னது சரிதான் என்று இப்போது வைதேகிக்கு தோன்றியது. அவளது பக்குவமான மனசு இவளை அயர்த்தியது. அவள் மௌனமானாள். அன்று பூராவும் அதற்கு பிறகு அவர்கள் ராபர்ட் பற்றி பேசிக்கொள்ளவில்லை.